Hi friends, தம்பியோட ஒய்ஃபுக்கு சீமந்தங்க 9ஆம் மாதம் சீமந்தம். அதனால் அம்மா வீட்டில் ஒரு பக்கம் வந்து விருந்தாளிங்க வந்துன்னு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரியாணி செய்கிறாங்க, ஸ்டேஜ் எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேதை வந்து ஃபஸ்ட்லேயே ரெடி ஆகிடுச்சிங்க. தம்பியோட ஒய்ஃபுக்கும் பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வந்தாச்சு, வீட்லேயே வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்களது வந்து அத்திம்ஜேரிப்பேட்டைங்க பியூட்டி பார்லர் வச்சுன்னு இருக்கிறவங்களது. ப்ளவுஸும் கூட சூப்பராக தைப்பாங்க அவங்க. நாங்களும் அந்த அக்கா கிட்ட அக்கா லைட்டாக போடுங்க, அதிகமாக வேணான்னு சொல்லிட்டோம். எனக்கும் எங்கள் அக்கா பொண்ணு வந்து தலையெல்லாம் வாரின்னு ரெடி பண்ணிருக்கா. நானும் சூப்பராக ஒரு புடவை கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமந்த மட்டத்துக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரேடியோ தாங்க ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு பாடினு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், சின்ன பசங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். அப்படியே தம்பி பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துன்னு அந்த தட்டுங்கள்லாம் எடுத்து எந்தெந்த இடத்துல எதாவது வைக்கணும்னு சொல்லிட்டு லைனாக வச்சுன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து அவங்க அம்மாங்க வீட்டிலேருந்து ஜடை எடுத்துன்னு வந்தாங்க. அந்த ஜடையும் அவங்க ஆளுங்க வந்து தைச்சின்னு இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே பூஜை ரூமில் போயிட்டு விளக்கெல்லாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சாங்கியம் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். இன்னொரு பக்கம் இன்னொரு தம்பியோட ஒய்ஃப் வந்து ரெடி ஆகின்னு இருக்காங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்க தான், ரொம்ப என்ஜாயாக இருக்குது எங்களுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்னு இருக்காங்க ஒரு பக்கம். வீட்டில் வேலை இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலைங்க. ஒரு வேலை அங்கே, இன்னொரு டைம் இங்கே வந்து வீடியோ எடுக்குது. அந்த மாதிரி பசங்களும் யாரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா தம்பி வந்து எங்கள் அத்தை தான், அவங்க ரொம்ப காமெடி பண்ணிருப்பான். பாருங்களேன் எவ்வளோ காமெடி பண்ணுறாங்கன்ட்டு. வீட்டில் சாங்கியமெல்லாம் செஞ்சுட்டாங்க. வெளியில் வந்து ஸ்டேஜுக்கு கூட்டின்னு போயிட்டு மொத்தத்தில் நலுங்கு வச்சு ஃபோட்டோங்கெல்லாம் பிடிச்சின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபோட்டோவில் இல்லைங்க, என்ன வேலையாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சீமந்தம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.